ஆபரண தங்கத்தின் விலை சற்றே அதிகரித்துள்ளது. நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கெல்லாம் 1 கிராம் வாங்குறதுங்கிறதே இப்போ ரொம்ப சிம்ம சுப்பனமாயிடுச்சு. ஒரு பவுன் வந்து 1,50,000 ரூபாய்க்கு போனது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்க பாடலாம் ரொம்ப திண்டாட்டம். தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா இது சரியான நேரமா தவறான நேரமானு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரே நேரத்தில் கொண்டு போய் மொத்தமாக வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 12 பவுன் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மாதம் ஒரு பவுன் வாங்குங்க. 2020 அப்போ 24 கேரட் 10 கிராம் கோல்டு பிரைஸ் 50,000 கிட்ட வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் ஜனவரி அப்போ 1.85 lakhs கிட்ட போயிருக்கு. அப்புறமா கிராஷ் ஆகி 1.4 lakhs கிட்ட இப்போ குறைஞ்சிருக்கு. இவ்வளோ விலையில வித்துட்டு இருந்தும் பிரைம் மினிஸ்டர் தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்லியும் மக்கள் இதை வாங்குறத நிறுத்தவே இல்லை. ஏன் இப்படி நடக்குதுன்னே புரியல. ஏன்னா தங்கம் ஜஸ்ட் ஒரு மெட்டல் தான். அது உங்களுக்கு வட்டியோ பணமோ கொடுக்காது. அதை வச்சு எந்த ஒரு பொருளும் உருவாக்கவும் முடியாது. ஜஸ்ட் தங்கத்தை ஒண்ணுமே தராது. ஆனா உலகத்துல இருக்க எல்லாரும் இதை வாங்கணும் அடையணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த வீடியோல கோல்டுனா என்ன, அது எப்படி இந்த உலகத்துல இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மெட்டலா மாறிச்சு, ஏன் எல்லா கவர்மெண்ட்டுமே இதை அடையணும்னு நினைக்கிறாங்க, எதனால இப்போ பிரைஸ் ஏறி கிராஷ் ஆச்சு, அப்புறம் இந்த நேரத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டீட்டெயிலாக சொல்றேன். நான் உங்க சுரேந்திரன், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கோல்டுனா என்ன? அதோட பளபளப்பை விட்டுடுங்க. கோல்டு வெறும் மெட்டல் தான். அதோட நம்பர் கூட 79. ஆனா ஏன் ஒரு நாட்டோட பொருளாதாரமே இதை நம்பியும் அதை சுத்தியும் ரன் ஆகுது? இதுக்கு 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், கோல்டு எப்பவுமே துரும்பிடிக்காது, அழுகி போகாது, உடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் தோண்டி புதைச்சி இப்போ எடுத்தாலும் புதுசு மாதிரி இருக்கும். செகண்ட், கோல்டு ரேர் தான், ஆனால் ரொம்ப ரேர் கிடையாது. மொத்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் மைன் பண்ண கோல்டை எடுத்து 4 ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல்ஸில் வச்சா ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான் கோல்டு குவான்டிட்டியே இருக்கு. தேர்ட், முக்கியமான ரீசன் என்னன்னா, அந்த காலத்தில் இருந்த ரோம், ஈஜிப்ட், இந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க எல்லாரும் கோல்டை விலை மதிக்க முடியாததுன்னு சொல்லிட்டு அதை வியாபாரத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தான் தங்கம் ஒரு பொருளாக இல்லாமல் பணமாக மாறிச்சு. இந்த ஒரு ஷிஃப்ட்னால தான் இன்னைக்கு கோல்டு இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா ஆகியிருக்கு. பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய வருஷத்துக்கு தங்கத்தை வச்சு தான் ஒரு பொருளை வாங்க விற்கன்னு கேஷ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி நம்ம பேப்பர் கரன்சிக்கு மாறணும்? சோழர் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கோல்டை பணம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாடு விட்டு நாடு வர்த்தகமும் நடந்துச்சு. அதுல காயின்ஸ் மூலமா ட்ரேடும் பண்ணாங்க. பட் 1800ஸ்க்கு மேல தங்கம் எடுத்துட்டு போறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா யார் வேணாலும் ஈஸியா திருட்டிட முடியும். அப்புறம் கொண்டு போறதும் ஹெவி. அதனால கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, பேப்பர் கரன்சியை பிரிண்ட் பண்ணி செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்குன்னு இஷ்டத்துக்கெல்லாம் பேப்பர் கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால கோல்டை ஈடா வச்சு பணத்தை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 100 ரூபா நோட்டு தராங்கன்னா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியா இருக்க கோல்டை தருவாங்க. அதே மாதிரி கோல்டை கொடுத்தா அதுக்கு வேல்யூவா இருக்க கரன்சியை தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 10 கிராம் கோல்டு வேல்யூ 100 ரூபானா பேங்க்ல போயிட்டு அமௌண்ட்டோ இல்லைனா கோல்டோ கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு மக்கள் இப்படி தான் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் யூஎஸ் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதும் மொத்த உலகத்துக்கே ஒரு ஃபினான்ஷியல் பாம்பை தூக்கி போட்டாங்க. என்னன்னா, நிறைய கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டாங்க. இதனால யூஎஸ் மெயின் பாஸா மாறினாங்க. அதாவது 1 ounce கோல்டை $35 கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணாங்க. லைக் கோல்டை கொலாட்ரல் செக்யூரிட்டி மாதிரி வச்சு டாலரை வாங்கிக்கலாம். வேற எந்த கரன்சியும் கிடையாது, வெறும் டாலரை மட்டும்தான் வச்சு கொடுத்து வாங்க முடியும். ஏன்னா அந்த டைம்ல யூஎஸ் கிட்ட நிறைய கோல்டு வச்சிருந்தனால இந்த சிச்சுவேஷனை அவங்க சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியா உள்பட நிறைய கண்ட்ரிஸ் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாலரோட இந்தியன் ருபி வேல்யூ 10 rupeesன்னு எடுத்துக்கிட்டா 350 rupees கொடுத்து கோல்டை வாங்கணும். இந்த டாலரை சம்பாதிக்கிறதுக்கு மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட நம்ம ஊர்ல ப்ரொடியூஸ் பண்ண விஷயத்தை வித்து பிசினஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் மற்ற கண்ட்ரிஸ்க்குமே அப்ளிகபிள் ஆகும். ஆனா 1971க்கு அப்புறம் தான் யூஎஸ் யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு ஃபினான்ஷியல் பாம்பை போட்டாங்க. அது என்னன்னா, டாலர் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால மற்ற கண்ட்ரிஸ் கூட ட்ரேடோ பிசினஸோ பண்ண முடியும். ஸோ டாலர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இதை ஒரு சாக்கா வச்சு யூஎஸ் நிறைய வாருக்கு ஃபண்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால எக்கச்சக்க டாலர்ஸை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து நிறைய கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி யூரோப்பியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நீ பண்றதுலாம் எனக்கு பார்க்க பயமா இருக்கு, என்கிட்ட நிறைய டாலர் இருக்கு, அதை கொடுத்துட்றேன், எனக்கு தங்கத்தை கூட நான் சேஃபா இருக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, இது இருக்கனால தானே நம்ம பொழப்பே ஓடுது அப்படின்னு பயந்து அந்த டைம்ல யூஎஸ் பிரசிடென்ட்டா இருந்த ரிச்சர்ட் நிக்சன்
ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு. இனிமேல் யூஎஸ் டாலர் அப்புறம் கோல்டுக்கும் இருந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவை கட் பண்றேன்னு சொல்லி ஒரே நைட்ல மொத்த ஃபினான்ஷியல் சிஸ்டமையும் தலைகீழ மாத்திட்டாரு. அப்புறம் டாலரை கோல்டை வச்சு மதிப்பிடாம ஃபியாட் மணின்னு புது கான்செப்டை கொண்டு வந்து டாலருக்கு மறு வாழ்க்கையை கொடுத்தாரு. அதாவது கோல்டை நம்பி டாலர் கிடையாதான், அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டை நம்பி தான் டாலர் இருக்குன்னு அறிக்கையை விட்டாரு. இதனாலே நிறைய பேர் கோல்டை ஒரு கேஷா கன்சிடர் பண்ணாம ப்ரொடெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நாடு நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணும்போது, போர் நடக்கும்போது, விலைவாசி அதிகமாகும் போது கவர்மெண்ட் மேல நம்பிக்கை குறையும். அந்த சமயத்துல மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கோல்டு தான் பாதுகாப்புக்காக வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா வேற நாட்டுக்கு போகும்போது கோல்டு மட்டும்தான் வித்து பணமா மாத்திக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதான் எல்லாமே டாலரா மாறிடுச்சுல, டாலர் வச்சு தான் பிசினஸோ ட்ரேடோ இல்லை ஒரு நாட்டுக்கோ போறோம், அப்புறம் ஏன் கோல்டு இன்னுமே இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மெட்டலா இருக்கு? ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துச்சு. அந்த சமயத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சுச்சுவேஷனில் யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யா வச்சிருந்த டாலர்ஸை மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. ரஷ்யா கிட்ட பில்லியன் கணக்கில் டாலர்ஸ் இருந்தும் ஓவர் நைட்டில் அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக மாறிடுச்சு. யூஎஸ் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு இந்தியாவும் சைனாவும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா யூஎஸ் டாலர் மூலமாக தான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறோம், ஆனால் அதை தடுக்கவோ ஒன்றுமே இல்லாமல் பண்ணவோ அவங்க கிட்ட அவ்வளோ பெரிய கண்ட்ரோல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு யோசிச்சு சைனாவும் இந்தியாவும் நிறைய கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 அப்போ லண்டன்ல இருந்து 270 டன் தங்கத்தை இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ டோட்டலா 880 டன் கோல்ட்ஸ் நம்மளோட ரிசர்வ்ல இருக்கு. ஸோ டாலரை நம்பி நம்ம இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு நிறைய பேர் தங்கத்தை மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சு இதை பவர்ஃபுல்லா ஆக்கிட்டாங்க. ஏன்னா கோல்டை மட்டும்தான் எவ்வளவு நாள் ஆனாலும் அதோட மதிப்பை எந்த கவர்மெண்டாலையும் மாற்ற முடியாது. இதே ரீசனால தான் அகைன் கோல்டோட பிரைஸ் 2026ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வருஷம் ஜனவரி ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு 13,000 கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த மாதம் முடியும் போது ஆல் டைம் ஐயா 16,000க்கு மேலே போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 4 டேஸில் அதில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் லாபத்துக்கு விற்று 14,000க்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கு முக்கிய காரணம் யூஎஸ் டாலர் மேலே இருந்த நம்பிக்கை குறைஞ்சி நிறைய கண்ட்ரிஸ் கோல்டு வாங்கினாங்க. யூஎஸ் ஈரான் வார் நடந்துச்சு. அப்புறம் யூஎஸ் கிரீன்லாண்டை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைச்சதுன்னு எக்கச்சக்க விஷயத்த பண்ணானுங்க. இதுக்கு பயந்து தான் மக்கள் கோல்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் சில இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் லாபத்துக்காக விற்று இப்போ ப்ரைஸ் ஒரு நார்மல் லெவலில் இருக்குது. பட் கோல்டு எப்போவுமே ஒரே லெவலில் இருக்காது, மேலே கீழேன்னு எப்போவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு 5 ரீசன்ஸ் இருக்குது. கோல்டு உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டியோ டிவிடெண்டோ கொடுக்காது. பட் பாண்ட்ஸ்னால பிரைஸ் அப் அண்ட் டவுன் ஆகும். பாண்ட்ஸை சிம்பிளா சொல்லணும்னா கடன் பத்திரம், அதாவது கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1 லட்சம் கடன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வருஷம் 8% வட்டி தருவாங்க. 10வது வருஷம் முடியும் போது நீங்க கொடுத்த 1 லட்சத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இதை ஒரு அக்ரிமெண்டா போட்டுட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் பாண்ட்ஸ். கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடும், இந்த மாதிரி தான் பாண்ட்ஸ் பிரைஸ் மேலே கீழே போனா கோல்டு ஏன் அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா பாண்ட்ஸ்ல திடீர்னு கவர்மெண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி தரேன்னு சொன்னா நிறைய பேர் வச்சிருக்க பணத்தை பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போவாங்க. சில பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வித்துட்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பாண்ட்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் வரும், ப்ளஸ் உங்களுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்கேஸ் பாண்டு ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருச்சு, லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா சில பேர் அதை வித்துட்டு கோல்டுலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால கோல்டு மேலே கீழே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட், அகெயின் யூஎஸ் டாலர் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ கோல்டை வச்சு தான் யூஎஸ் டாலரை மதிப்பிடுவாங்கன்னு சொன்னேன்ல, அதனால யூஎஸ் டாலரோட மதிப்பு குறையும் போது கோல்டோட மதிப்பும் குறையும். இப்போ அமெரிக்காவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது யூஎஸ் டாலரோட மதிப்பு குறையுதுன்னா ஃபாரினர்ஸ்க்கு இது சீப்பான டைமாக இருக்கும். ஸோ அவங்களோட பணத்தை கோல்டில் வாங்குவாங்க. இதை பார்த்து நிறைய பேர் கோல்டில் வாங்குறதுனால ப்ரைஸ் ஏறும். அகெயின் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நிறைய பேர் கோல்டை வித்துட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கோல்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும். தேர்ட் ரீசன் இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி ஏறிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இன்ஃப்ளேஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா போன வருஷம் நீங்கள் ஒரு உண்டியலில் 100 ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த டைமில் பெட்ரோல் போட போனீங்கன்னா 100 ரூபா ஆகியிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெட்ரோல் போடாமல் இந்த வருஷம் அந்த பணத்தை எடுத்து பெட்ரோல் போட போனீங்கன்னா 106 ரூபாவாக இருக்கும். அதாவது 6 ரூபாய் அதிகமாக இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இதுவே நீங்கள் அந்த 100 ரூபாவை உண்டியலில் போடாமல் கோல்டில் போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 130 ரூபா கிடச்சிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்ரோலும் போட்டிருக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமானால் எல்லாரும் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனாலேயும் கோல்டு ப்ரைஸ் ஏறும். இந்த ஒரு விஷயத்தினால தான் நிறைய பேர் நார்மலாக சேர்த்து வைக்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா
டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கன்சல்டேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நானே உங்களை கைட் பண்ணுறேன். ஃபோர்த், ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்தியாவுக்கு வெளியே நடக்கிற ப்ராப்ளம்னாலையும் கோல்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். ரீசெண்டாக யூஎஸ் ஈரான் வார் ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கு பயந்து நிறைய பேர் கோல்டு வாங்கினாங்க. இதனாலேயே இப்போ 10 கிராம் கோல்டு ப்ரைஸ் லட்சத்துக்கும் மேலே போயிட்டு இருக்கு. ஃபிஃப்த், மொமெண்டம். அதாவது நார்மலாக இப்போ கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்க பல்கான அமௌண்ட்டை எடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட விலை ஏறும். அது ஏறினதுக்கு அப்புறமா அதை லாபத்துக்காக சில பேர் வித்துட்டு கேஷாக மாற்றிப்பாங்க. இதனாலையும் கோல்டு ப்ரைஸ் மேலே கீழே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 ரீசன்னால தான் கோல்டு ப்ரைஸ் ஸ்விங் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அடிப்படையான ஒரு பேசிக் ரீசன் என்னன்னா சப்ளை டிமாண்டு தான். கோல்டுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதோட ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம ஊரில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு வாங்கலாம்னு நினச்சா எவனோ ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு தான் நம்மளால் வாங்க முடியும். அந்த சுச்சுவேஷனில் தான் நாமளும் இப்போ இருக்கோம். ஆனால் மக்கள் இந்த ரீசன்ஸ்லாம் பார்க்காம எல்லாரும் வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன ஏதுன்னு தெரியாமல் ராங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஜுவல்லரியும் வாங்கியிருப்பாங்க. இவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஏன் நம்மளை போயிட்டு தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு? இதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவில் கோல்டே கிடையாது. நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் கோல்டை வாங்கி இந்தியாவில் விற்கிறோம். ஸோ வெளிநாட்டில் வாங்குறோம்னா $US கொடுத்து வாங்குறதுனால நம்மளால மற்ற விஷயத்துக்கு செலவு பண்ண முடியல. இதனால தான் தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்னோட தேவைக்கு கோல்டு வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கோல்டை ப்ராப்பரான டைமில் பிளான் பண்ணி வாங்கணும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளானிங் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. கோல்டெல்லாம் நிறைய பேர் கல்யாணத்துக்காக மட்டும் வாங்க மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வாங்குவாங்க. அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது ஆர்னமெண்ட், ஜுவல்லரி, அப்புறம் காயின்ஸ். செகண்ட், டிஜிட்டல் கோல்டு, அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஆப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அந்த கம்பெனி ஒரு வால்ட்டில் கோல்டை வாங்கி வச்சுப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதை ஃபிசிக்கல் கோல்டாவோ இல்லை காயினாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த டைமில் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதை விற்றுட்டு கேஷாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட், கோல்டு ETF. இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டைமில் கோல்டு வேல்யூ என்ன இருக்கோ அதில் இன்வெஸ்ட் ஆகும். அகைன் நீங்கள் ப்ரைஸ் ஏறும் போதோ இல்லை இறங்கும் போதோ நீங்கள் விற்றுட்டு கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைக் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒர்க் ஆகும். ஃபோர்த், சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த பாண்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பாண்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதோட டென்யூர் 8 years, அதாவது 8வது வருஷம் முடியும் போது உங்களுக்கு அந்த பாண்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபகரமாக இல்லாததுனால 2024 அப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி சுரேந்தர், இப்போ நீங்கள் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சிச்சுவேஷனை வச்சு தான் சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் அவரோட பொண்ணுக்கு ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணுறதுக்காக சேர்க்குறாருன்னா ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் சீட்டாக போட்டுட்டு நீங்கள் கோல்டு காயினாக வாங்கிக்கணும். ஏன்னா காயினுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அது போட்டுட்டு புது ஜுவல்லரி வாங்கும் போது வேஸ்டேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில டைம்ஸ் போடவும் மாட்டாங்க. கொஞ்சம் வருஷத்தில், அதாவது ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக ஜுவல்லரியாக வாங்கிக்கோங்க. இல்லைப்பா நான் 10-15 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன்னா தேவைப்படுற அளவுக்கு கோல்டு காயினை வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு பையன் இருக்கான் இல்லைனா போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும்னா கோல்டு ETF ஆர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ்னு எதுவும் வராது. விற்கும் போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 10-15% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது போதுமான அளவு இருக்கும். அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ 10 lakhs இருக்குன்னா அதில் 1 to 1.5 lakhs வரைக்கும் கோல்டில் போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ கோல்டு ஒரு அரிய வகை மெட்டலாக இருந்தாலும் அதை வாங்கி குவிச்சு வைக்கிறது சரி வராது. ஏன்னா ஒரே நைட்டில் கோல்டுக்கும் டாலருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவங்க ஃபியூச்சரில் மேபி கோல்டே ஒரு வேல்யூபிளான மெட்டல் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த சுச்சுவேஷனுமே தலைகீழ மாறிடும். பட் அப்படிலாம் நடக்காது. இருந்தாலும் கோல்டு அதிகமாக வாங்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் கோல்டு ஒர்க்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.